ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன உங்களோட பர்சனை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடாத மற்றும் தவிர்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 21 days ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப், ஜாப், மணி, ப்ரெக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா கோலுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது. அது கூடவே விசுவலைசேஷன், ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் மந்த்துக்கான ஏர்லி மார்னிங் மிராக்கல் ஒர்க் ஷாப்பும் ஏர்லி மார்னிங் ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப்பும் மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். அதாவது பார்த்திங்கன்னா, இங்கே ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணும்போது நமக்கே தெரியாமல் நிறைய நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம யூனிவர்ஸ்க்கு அனுப்பிடுவோம். ஏன் நான் இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, நாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 24 மணி நேரமும் நம்ம பாசிட்டிவாக இருக்க முடியாதுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கன்ஃபியூஸ்டு எனர்ஜியை யூனிவர்ஸ்க்கு அனுப்புகிறாங்க. எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கான பர்சனை நீங்கள் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு கோல் செட் பண்ணிட்டீங்க. அதை நோக்கி மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் நிறைய சேலஞ்சஸ் வரும், நிறைய ஹீலிங்ஸ் இருக்குங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் உங்கள் பர்சன் வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் நீங்கள் 100% ஸ்ட்ராங்காக இருக்கணும். கண்டிப்பாக கன்ஃபியூஷன்ஸ் வரும், நிறைய சேலஞ்சஸ் வரும். ஆனால் அது எல்லாமே தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க தான் வேணுங்கிறதுல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த பர்சன்ஸை உங்களால் அடைய முடியும். அதை விட்டுட்டு அந்த பர்சனுக்கு உங்கள் அன்பு புரியலை, அவங்க உங்களை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா எகெயின் அண்ட் எகெயின் நீங்கள் அவங்கள ப்ளேம் பண்ணுற மாதிரியே சுச்சுவேஷன்ஸ் தான் உங்கள் வாழ்க்கையில் வரும். இது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்காக இருக்குது. அதாவது அந்த பர்சன் வேணும்னு சொல்லி வராங்க, ஆனால் அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தைகள் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. உங்களோட கோல் ஒன்றா இருக்குது, நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் வேறு மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு உண்டான எமோஷன்ஸ் வேறையாக தானே இருக்கும். எப்போ உங்களோட கோலும் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளும் உங்கள் எமோஷன்ஸும் ஒரே ஆகுதோ அப்போ தான் யூனிவர்ஸ் உங்களுக்கான பர்சனை உங்கள் லைஃப்பில் கொண்டு வருவாங்க. அப்போ உங்கள் பர்சன் இன்னும் உங்கள் லைஃப்பில் வரல அப்படின்னா அதுக்கு முதற் காரணம் நீங்கள் மட்டும்தான் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை எப்போ எடுத்துக்கிறீங்களோ அப்போ மட்டும்தான் சீக்கிரமாக உங்களுக்கான பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். எப்போவுமே நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்ம மைண்டில் இருக்கிற விஷயங்கள் தான் ரியல் லைஃப்பில் வருது. ஒருத்தவங்க நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம தான் அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். அதை நம்ம மைண்டுக்கு எப்படி புரிய வைக்கிறோங்கிறதுல தான் நமக்கான விஷயமே இருக்குது. அவங்க ஹர்ட் பண்ணுறாங்களா, அது அவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி அவங்க நம்ம மேலே காட்டுறாங்க, அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது, அவங்க பேசுகிற எல்லாத்துக்குமே அவங்க மட்டும்தான் பொறுப்புன்னு நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்கள் மைண்டை எதுவுமே பண்ணாது. அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு நீங்கள் வந்துடணும். ஏன்னா லைஃப்பில் 24 மணி நேரம் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. எல்லாத்துக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தால் எப்போ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுவீங்க? அதே மாதிரி தான் உங்களுக்கான பர்சனை பற்றி தப்பான ஞாபகங்கள் வருது அப்படின்னாலே நீங்கள் இன்னும் ஹீல் ஆகணும்னு அர்த்தம். அவங்கள அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு லவ்வை கொடுத்தாகணும். அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படியே அக்செப்ட் பண்ணி, ஓகே நீங்கள் இப்படி இருக்கீங்களா, இப்போ இந்த நிமிஷம் நீங்கள் அங்கே இருக்கீங்க, ஓகே யூனிவர்ஸ் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பண்ணுறாங்க, இதுலேயும் ஏதாவது ஒரு நல்லது இருக்குன்னு சொல்லி அந்த தருணத்துக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா நமக்கு தெரியாது யூனிவர்ஸ் எத்தனையிலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ அந்த பர்சன் அங்கே இருக்காங்க, நீங்கள் இங்கே இருக்கீங்க, ஒன்றா இருக்க முடியலன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் ரெண்டு பேர்த்தையும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பாதுகாப்பாக வச்சிருக்கிறதுக்காக தான் ரெண்டு பேர்த்தையும் தனித்தனியாக யூனிவர்ஸ் வச்சுருக்காங்க. மேபி அவங்களுக்கு உங்களோட ப்ரேயர்ஸ் தேவைப்படலாம், இல்லை உங்களுக்கு அவங்களோட ப்ரேயர்ஸ் தேவைப்படலாம். ஸோ ஒரு விஷயம் உங்களுக்கு தள்ளி இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் ப்ரேயர் பண்ணணும்னு அர்த்தம். அவங்க நல்லா இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் அவங்கள பாதுகாப்பாக வச்சுருங்க, இந்த நிமிஷம் அவங்கள சந்தோஷமாக வச்சுருங்க, நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணுறது தான் கரெக்டான விஷயம். ஸோ இந்த ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு தப்பான எனர்ஜியே கொடுத்துட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு மேலே சுச்சுவேஷன்ஸ் கிரிட்டிக்கலாக தான் பண்ணிகிட்ருக்கும். ஸோ ஒரு தெளிவான அவேர்னஸோடு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்பவுமே உங்களோட பர்சனை நினைக்கும் போது நீங்கள் கரெக்டான வார்த்தைகள் யூஸ் பண்ணணும். உங்களுடைய ஞாபகம் எனக்கு நல்லது மட்டும்தான் பண்ணணும், உங்களை நினச்சிட்டே நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நல்லா வச்சுக்கிறதுக்கான விஷயங்களை நீங்கள் பண்ணணும். உங்களை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க, ஒர்க்கில் 100% கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய ஞாபகத்தினால என்னால் ஒர்க் பண்ண முடியல, என்னால் படிக்க முடியலன்னு சொல்கிறீங்கன்னா லாஸ் உங்களுக்கு மட்டும்தான். அவங்களுடைய ஞாபகம் உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் பண்ணணுன்னு நீங்கள் உங்கள் மைண்டுக்கு புரிய வச்சிங்கன்னா தான் ஓகே அவங்க நினைக்கும் போதெல்லாம் இவங்களுக்கு நல்லது நடக்குது, அப்போ அந்த பர்சன் மூலமாக இவங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லி கடைசியில் அந்த பர்சனையுமே கொண்டு உங்ககிட்டயே கொடுத்துருவாங்க. இது ஒரு விஷயம், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னால் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, என்னால் படிக்க முடியல, வேறு எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க. அது என்னென்னா உங்களோட செல்ஃப் லவ் கம்மியாக இருக்குதுங்கிறது ஒரு விஷயம். உங்களுக்கு அவங்கள எப்படி அட்ராக்ட் பண்ணணுங்கிற கரெக்டான அவேர்னஸோடு நீங்கள் எஃபர்ட் போடலைன்னு அர்த்தம். ஸோ உங்களோட லைஃபுக்கு ஒவ்வொரு செகண்டுக்கும் நீங்கள் மட்டும்தான் பொறுப்பு. அவங்க ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு பார்த்து மட்டும்தான் உங்கள் கூட சேர்ந்து கிடக்க போகிறாங்க. மற்ற எல்லா விஷயத்துலையும் உங்களை கரெக்டாக வச்சுக்க வேண்டியது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. மற்றது எதுவுமே கரெக்டாக வச்சுக்காமல் அவங்களுடைய ஞாபகத்தை நீங்கள் ப்ளேம் பண்ணுறதும் தவறான விஷயம்.
ஸோ அதை வந்து தவிர்த்துடுங்க. இனிமேல் இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணுங்கள். என்னோடய லவபிள் பர்சனுடைய ஞாபகம் கூட எனக்கு நல்லது தான் பண்ணும், அவங்க நினச்சிட்டே இருக்கிறது கூட எனக்கு நல்லது மட்டுமே பண்ணுதுன்னு நீங்கள் சொல்லும்போது அந்த எனர்ஜி யூனிவர்ஸ்க்கு பாசிட்டிவாக போகிறதுனால சீக்கிரமாக அவங்க உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் நல்ல எனர்ஜி அனுப்புறீங்கன்னு அர்த்தம், அவங்க லக்கின்னு நீங்கள் சொல்கிறதா அர்த்தம். அப்போ அவங்களுக்கு நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி அட்ராக்ட் கொடுக்கும்போது அவங்க உங்களுக்கு பாசிட்டிவாக அட்ராக்ட் ஆகி தான் ஆகணும். ஸோ இந்த ஒரு விஷயம். அடுத்த விஷயம், நான் நிறையா வீடியோஸில் சொல்லிட்டேன், ஆனால் நிறைய பேர் வந்து அவங்க என்ன அன்பிளாக் பண்ணணும், எனக்கு கால் பண்ணணும், என் கூட பேசணும்னு கேட்குறீங்க. தயவு செஞ்சு சோஷியல் மீடியாவில் யாருமே மேனிஃபெஸ்ட் பண்ணாதீங்க. சோஷியல் மீடியா அப்படிங்கிறது உங்களை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே கொண்டு போயிடும், டீப் டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போயிடும். இது வந்து நான் சொல்லணும்னு தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய பேர் இதையே தான் கேட்குறீங்க. அவங்க என்ன பிளாக் பண்ணிட்டாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுறது லேட்டாக பண்ணுறாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த பர்சன் கூட லைஃப் லாங் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்க. உங்கள் கூட ஒரு பர்சன் இருக்கும்போது நீங்கள் ஃபோனில் போய் தேடுவீங்களா? இதுதான் என்னோடய கொஷின். நிறைய பேர் வந்து மெத்தட்ஸ் போடுறாங்க, அது வந்து அவங்களோட மைண்ட் செட். நீங்கள் வந்து அதெல்லாம் பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள். ஆனால் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நான் இந்த ஒரு விஷயத்த தான் சொல்லுவேன். தயவு செஞ்சு அவங்க உங்களை அன்பிளாக் பண்ணுறாங்க, கால் பண்ணுறாங்கிறத மேனிஃபெஸ்டே பண்ணாதீங்க. அவங்க உங்கள் கூட ஹாப்பியாக இருக்காங்க, உங்கள் கூட இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவங்க உங்கள் கூட நேரில் இருக்கிற மாதிரி ஃபீலிங்ஸை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே கால் பண்ணுவாங்க. இம்மிடியேட்டாக தொடர்பு கொள்றதுக்கான ஒரு வழி தான் வந்து பார்த்திங்கன்னா தொலைபேசி. ஆனால் பெர்மனெண்ட்டாக தொடர்பு கொள்றதுக்கு வந்து அவங்க உங்கள் கூட இருந்தால் தானே முடியும். அப்போது அதை தான் நீங்கள் யோசிக்கணும். டெம்பரரி ஹாப்பினஸை பார்த்து பெர்மனன்ட் ஹாப்பினஸை டிலே பண்ணாதீங்கிறதுக்காக தான் நான் இந்த ஒரு விஷயத்தையே சொல்கிறேன். அவங்க கூட இருக்காங்க, நீங்கள் அவங்க கூட ஹாப்பியாக இருக்கீங்கன்னு சொல்லி வாழுங்க. அதுதான் வந்து அவங்களை கரெக்டாக அட்ராக்ட் பண்ணுறதுக்கான விஷயம். இது நிறையா வீடியோஸில் சொல்லிட்டு ஆனால் திரும்ப நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ சோஷியல் மீடியாவை வச்சு அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நான் யாரையுமே கைட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் என்னோட ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்திங்கன்னா பெர்மனன்ட் ஹாப்பினஸ். ஸோ எப்படின்னா ஒரு விரதம் மாதிரி இருங்க. ஒரு குழந்தை வந்து 12வது பாஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தை வந்து டெடிக்கேஷனோட படித்தா மட்டும்தான் அங்கே கிடைக்கும். ஓகே, நான் டிவியும் பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் படிக்கிறேன்னு உட்காந்தா அந்த குழந்தைக்கு வந்து படிக்கிறது வந்து டிலே தான் ஆகும். கரெக்டாக அதே மாதிரி தான் அந்த டிவியை வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி தான் இந்த சோஷியல் மீடியாவை ஸ்டாப் பண்ணுறது. சோஷியல் மீடியா எடுத்திங்கன்னா நிறைய நெகட்டிவ் எனர்ஜி மட்டும் தான் கிடைக்கும். எது தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு சோஷியல் மீடியாவை அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் சோஷியல் மீடியாவை டீடாக்ஸ் பண்ணி அந்த டேஸ்ட்டை உணர்ந்து பாருங்கள், நீங்கள் ஃபோனே எடுக்க மாட்டீங்க. உண்மையாக சொல்கிறேன். ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ண ஒரு பிரதர் வந்து இப்போ சோஷியல் மீடியாவே யூஸ் பண்ணுறதுலேன்னு சொல்லி சந்தோஷமாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவரே சொல்கிறார், எனக்கு நிறைய பேர் அட்ராக்ட் ஆகுறாங்க, எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு, எவ்வளோ டைம் கிடைக்குது, நிறைய விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நிறையா விஷயங்கள் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறதையும் உங்களால் உணர முடியும். நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு பின்னாடியும் ஒரு ரீசன் இருக்குது. உங்களோட செல்ஃப் லவ்வை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுடைய எண்ணங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கான விஷயம் நடக்கும். அவங்களே உங்களை தேடி வரணும் அப்படிங்கிறத தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம இங்கே அட்ராக்ட் பண்ண போகிறோம், சுச்சுவேஷன்ஸை அட்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ அவங்கள ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன்ஸை யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு கரெக்டான எஃபர்ட்ஸை நம்ம போடுறோம். அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற ப்ராசஸ் இல்லைனா லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு யாருக்கிட்டையுமே தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், இருந்தாலும் 2-3 பேர் வந்து இது சொன்னதுனால நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்துக்கு வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரே கோலுக்கு 2 பேர் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது இன்னொருத்தவங்களை பார்த்து இன்னொருத்தவங்களுக்கு ஜெலஸ் கண்டிப்பாக வந்துடும். ஓகே, அவங்க வந்து க்ரோ ஆகிட்டு இருக்காங்க, நம்ம இப்படியே இருக்கோமேங்கிற நெகட்டிவ் எனர்ஜியும் வரலாம். இல்லை இவங்களுக்கு மட்டும் எப்படி கிடைக்குதுங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் வரலாம். நான் அதனால தான் எப்போவுமே சொல்லுவேன் அப்படின்னா, உங்களோட ப்ராசஸை சைலண்ட்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ், உங்களோட என் கோல் கிடைச்சதுக்கப்புறம் உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை வெளியில் சொல்லுங்கள். அது வந்து நிறைய பேத்துக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் கேட்கலாம், அப்போ நீங்கள் சக்ஸஸ் ஸ்டோரி போடுறீங்களே, நான் யாரோட பேரையுமே அங்கே மென்ஷன் பண்ணி போட மாட்டேன். அது வந்து ஜஸ்ட் உங்களை பூஸ்டப் பண்ணுறதுக்காக தான் போடுவோமே தவிர யாரோட பேரையும் நான் மென்ஷன் பண்ண மாட்டேன். அப்போ என்னென்னா உங்களோட நெகட்டிவ் எனர்ஜி யாருக்கு அஃபெக்ட் ஆகாது. ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன். ஒரு பூஸ்டப் பண்ணுறதுக்காக நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து உங்களோட எனர்ஜியை லோ பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா யார் என்ன எனர்ஜியில் இருப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. ஸோ உங்களோட ப்ராசஸை எப்பவுமே வந்து கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கோங்க. உங்களோட எண்ட் ரிசல்ட்டை வந்து நீங்கள் எல்லாருக்குமே சொல்லணும். எப்பவுமே நம்ம ப்ராசஸ் சைலண்ட்டாக இருக்கணும், நம்மளோட சக்ஸஸ் வந்து சத்தம் போடணும்னு சொல்லுவாங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். அதாவது நீங்கள் நல்லா க்ரோ ஆகிட்டீங்க, நல்லா ஹீல் ஆகிட்டீங்க, ரொம்ப அற்புதமான எனர்ஜியில் இருக்கீங்க, யூனிவர்ஸ் என்ன கொடுத்தாலும் சந்தோஷமாக நீங்கள் ஏற்றுக்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் யாருக்கு வேணாலும் உங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்துக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு ஹீல் ஆகிட்டு இருக்கீங்கும் போது உங்களோட எனர்ஜியை நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கே ரொம்ப பசியாக இருக்குது, உங்ககிட்டயே கொஞ்சம் தான் இருக்குது, அதை வந்து நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா
உங்களுக்கு அங்கே பசியும் அதிகமாகிடும், அந்த இருக்கிற சாப்பாடும் கம்மியாயிடும். அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து உங்ககிட்ட நிறைய நிரம்பி வழியும் போது நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். இதை தான் நான் வந்து செல்ஃப் லவ்லையும் சொல்லுவேன். நீங்கள் நிரம்பி வழியும் போது தான் உங்களுடைய அன்பை உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு கொடுக்க முடியும், அவங்கள நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. அதே தான் இந்த ஹீலிங்க்கும். நீங்கள் ஹீல் ஆகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தவங்களுக்கு போய் நீங்கள் சஜஸ்ட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் நல்ல எக்ஸாம் எழுதணும், அடுத்த நாள் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, அதே எக்ஸாமுக்கு இன்னொருத்தவங்க படிச்சுட்ருக்காங்க, நீங்கள் பாதி தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்ஸ்க்கு உட்காந்து ஃபுல்லாக படிச்சு தான் ஆகணும். அந்த டைமில் போய் உட்காந்துட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேன் இன்னொருத்தவங்களுக்குன்னு போயிட்டு நீங்கள் படித்ததெல்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த டைமெல்லாம் அதுலேயே போயிடும். நீங்கள் படித்த பாதி மட்டும் தான் போய் எக்ஸாமில் எழுதுவீங்க. புரியுதா? ஸோ எப்பவுமே கொஞ்சம் அவேர்னஸோடு செயல்படுங்க. உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்கலாம். எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் பண்ணணுங்கிறது உண்மை தான். அது வந்து மற்ற விஷயங்களில் பண்ணுங்கள். இப்போ ரிலேஷன்ஷிப்க்கு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்ககிட்ட மணி இருக்குது அப்படின்னா மணிக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் மணி கொடுங்க. இதே வந்து மணிக்காக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரிலேஷன்ஷிப் வைஸ் ஒருத்தவங்களுக்கு ஆறுதல் தேவைப்படுதுன்னா நீங்கள் அங்கே போய் ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்கள் ஆறுதல் கொடுக்கலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஹீல் ஆகிட்டு இருக்கீங்க, ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு செல்ஃப்லாகவே வேணும் அப்படி ஹீல் ஆகுறீங்கன்னா நீங்கள் யாருக்குமே வந்து எந்த அட்வைஸும் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களை வந்து நீங்கள் கண்ட்ரோல்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு சக்ஸஸ் கிடச்சதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க கொடுங்க. ஆனால் மணி வைஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ண முடியும். எப்படின்னா ஒரு 100 ரூபா இருக்குன்னா அதில் 2 ரூபா வந்து நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறது வந்து நம்ம எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து கொடுக்கலாம். மணியில் தானம் பண்ணுறதுலாம் நீங்கள் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் உங்களோட எனர்ஜி கொடுக்குறதுல வந்து நீங்கள் பார்த்து தான் கொடுக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிற வரைக்கும் அதை பண்ணுங்கள். இல்லைன்னா லெட் இட் கோ மைண்ட் செட் வர வரைக்கும் நீங்கள் அந்த டெக்னிக்கை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சில பேர் பாதி நாள் பண்ணிவிட்டு எனக்கு எந்த ரிசல்ட்டும் வரலன்னு சொல்லிட்டு பாதியில் விடுறது வந்து நமக்கு தான் லாஸ். ஏன் அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் நம்மளை ஹீல் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். நீங்கள் டிவைன் டைமிங்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த டிவைன் டைமிங்கில் தான் யூனிவர்ஸ் கொடுக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் இதுக்கு மேலே மேனிஃபெஸ்டே பண்ண தேவையில்லை, இனிமேல் உனக்கு எல்லாமே அற்புதமாக தானாக வந்து அமைய போகுதுங்கிற ஒரு டைமில் தான் யூனிவர்ஸ் உங்களுக்கானது கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் அந்த டிவைன் டைம் வரதுக்கு முன்னாடியே நம்ம இப்போவே வேணும்னு கேட்குறது வந்து உங்களுடைய எனர்ஜி தான் வேஸ்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொன்று என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமிங் வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு 1 வீக்கில் கிடைக்கணும், 2 வீக்ஸில் கிடைக்கணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணாதீங்க. இதே ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க, உங்களுக்கு கிடைச்சே ஆகணும்னா அந்த டைமில் நீங்கள் இப்போ கிடைச்சே ஆகணும்னு சொல்லி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் டைம் இருக்குது, உங்களுக்கு பெர்மனன்ட் ஹாப்பினஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஹீல் ஆகிட்டு யூனிவர்ஸ் கொண்டு வந்து கொடுக்குற டைமில் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதா உங்களுக்கு பெர்மனன்ட் ஹாப்பினஸாக இருக்கும். ஏன்னா இமிடியேட் சக்ஸஸ் அப்படிங்கிறது வேறு, பெர்மனன்ட் சக்ஸஸ் அப்படிங்கிறது வேறு. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் டைமிங் வச்சு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். நிறைய பேர் என்னென்னா எனக்கு அடுத்த மாதம் அவங்களுக்கு பர்த்டே வருது, அந்த பர்த்டேக்குள்ளே அவங்க வரணும்னு சொல்லி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அதாவது அந்த பர்த்டேக்குள்ளே அவங்க வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜஸ்ட் யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க. ஆனால் அதையே விடாப்பிடியாக பிடிச்சிட்டு நீங்கள் கேட்கும்போது மேபி நீங்கள் ஹீல் ஆகாமல் இருக்கலாம், இல்லை அவங்க ஹீல் ஆகாமல் இருக்கலாம். அதுக்காக யூனிவர்ஸ் வந்து ஒரு டிவைன் டைமிங் வச்சிருப்பாங்க. அந்த டிவைன் டைமிங்கில் தான் அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா சந்தோஷம், இல்லை அப்படின்னா யூனிவர்ஸ் மேலே உங்களுக்கு நம்பிக்கை குறையும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் டைமிங்கே வைக்காதீங்க. டிவைன் டைமிங் அப்படிங்கிறது யூனிவர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா நம்ம கான்சியஸ் நாலேஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 0.00001 அவ்வளோதான். ஆனால் நம்ம யூனிவர்ஸ்க்கு வந்து அன்லிமிட்டட் நாலேஜ் இருக்குது. ஸோ யூனிவர்ஸோட டைமிங்கை நம்பி பழகுங்க. யூனிவர்ஸ் எது பண்ணாலும் நல்ல ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு நம்பி பழகுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ பாசிட்டிவான வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட பர்சனை பற்றி நீங்கள் பாசிட்டிவாக தான் பேசணும். உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி நீங்கள் பாசிட்டிவாக தான் பேசணும். இது எப்போ அப்படின்னா நீங்கள் அவங்கள அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது, இல்லை அவங்க வேணாம் அவங்க மூவ் ஆன் பண்ணி வர அப்படின்னா ஆரம்ப ஸ்டேஜில் மேபி அவங்கள வந்து பண்ணுற தப்புகளை வந்து ஞாபகப்படுத்தி நீங்கள் அதுலேருந்து தள்ளி வர்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். அது வந்து தப்பு கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் பர்சன் வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள பற்றி தப்பாக பேசக்கூடாது. அவங்கள அப்படியே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இதே ஹீல் ஆகிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இப்படி ஏமாற்றிட்டாங்க அப்படி ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பர்சன் நல்லா இருக்கணும்னு சொல்லி ப்ளஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஹீலிங் கிடைக்கும். அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நடக்கும். ஸோ இங்கே வந்து எல்லாருமே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை ரசித்து பழகுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் மட்டும்தான் உங்களுக்கு பெர்மனன்ட் சக்ஸஸை கொடுக்கும். நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு செகண்டுக்குமே ஒரு காரணம் இருக்குது. ஸோ நம்மளோட வாழ்க்கையில் வந்து யூனிவர்ஸ் கிட்ட சரணடைங்க. யூனிவர்ஸ் இந்த நிமிஷம் எனக்கு நல்லது தான் பண்ணிகிட்ருக்கேன், இதை அப்படியே ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை மட்டும் எனக்கு கொடுங்க நீங்கள் யூனிவர்ஸ்ட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூனிவர்ஸ் உங்கள் கூடவே வந்து அவங்களோட எனர்ஜியை கொடுத்து உங்களுக்கு தோல் கொடுத்து உங்கள் பக்கத்துலேயே உட்காந்து உங்களை பார்த்துக்குவாங்க. ஸோ யூனிவர்ஸை நம்புறவங்க எந்த ப்ராசஸ் நடந்தாலும் அது யூனிவர்ஸோட ப்ராசஸ்ன்னு நம்பணும்னு மட்டும் கேளுங்க. கண்டிப்பாக யூனிவர்ஸ் நம்ப வைப்பாங்க. உங்களுக்கு டிவைனாக அந்த ரீசனையும் காட்டுவாங்க. ஏன் இந்த வழிகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குதுங்கிறதையும் காட்டுவாங்க. அதை தாண்டி வந்து உங்கள் மூலமாக நிறைய பேத்துக்கு நல்லதும் பண்ண வைப்பாங்க. ஸோ யூனிவர்ஸை மட்டுமே நம்புவோம். நம்ம எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடக்குது. நம்ம எல்லாருமே ரொம்ப 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 நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ். லவ் யூ ஸோ மச் யூனிவர்ஸ். எல்லாருக்குமே நன்றி.